ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் சாளரம் டெக் அட்வென்ச்சர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஆல் த பெஸ்ட். ஆக்சுவலாக இந்த கண்டென்ட்டை ஏனோ தானேன்னு கொஞ்சம் தள்ளி விட்றாதீங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயம். ஒருத்தர் நம்மளை ரொம்ப காண்டாக்கி விட்டு போயிட்டார். என்ன விஷயம்னா, நான் சைடில் ஸ்க்ரீனில் போடுறேன். நீ எப்படி ஆராய்ச்சி நிறுவனம்னு வைக்கலாம், ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்கம்னு நீ எப்படி வைக்கலாம், அடுப்பு கம்பெனின்னு போடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆக்சுவலாக இது சொன்னதுக்கு பிற்பாடு நான் ஒரு வீடியோ ரொம்ப நாள் முன்னாடி, நீங்கள் அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்போ என்ன கெட்டப்பில் இருந்தேன். அது எந்த காலகட்டம்னா, அந்தமான் வீடியோன்ட்டு ஏதோ ஒரு அந்தமானுக்கு ஒரு அடுப்பு அனுப்பின வீடியோ போட்டிருந்தேன். அந்த காலகட்டத்தில் ஒரு வீடியோ போடலான்ட்டு அப்போ கொஞ்சம் எல்லாம் நிறையா ஷூட் பண்ணேன். என்ன நமக்கு ஒரு வீஸ் போல் என்ன இதையெல்லாம் எதுக்கு போட்டுக்கிட்டுன்னு நான் அதை கொஞ்சம் போடாமல் அப்படியே விட்டுட்டேன். எல்லாத்துக்கும் வீடியோ போடுறதில்ல. காரணம் என்னென்னா, ஒரு வீடியோ போட்டோம்னா அது சம்மந்தமாக நிறைய இங்கே இன்வெஸ்டிகேஷன் நிறைய என்னோட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட ஃபோன் கால் வருது. எல்லோரும் வியாபாரம் ஆகணும்னு வீடியோ போடுவாங்க. நான் ஒரு ஆள் மட்டும் வீடியோ போட்டால் நமக்கு நிறைய வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியல. அப்படிங்கிறதுனால பயந்து நான் வீடியோ போட்டுட்ருக்குறேன். ஆக்சுவலாக நீங்கள் இங்கே யாராவது நாங்கள் எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் எங்களோட டீலிங் வச்சுருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் ஒரு வேலையாக வருவீங்க, உங்களோட நாங்கள் பேசக்கூட டைம் இல்லாமல் இங்கே அங்கே ஓடிக்கிட்டு பல வேலைகளையும் ஆளுங்க லேபரோடு நான் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இங்கிட்டு வியாபார ரீதியாகவும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால தான் நான் பயந்து வீடியோவே அதிகம் போடுறதில்ல. ஆனால் இப்போ அது போட வேண்டிய தேவை இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா, ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்கம், டெவலப்மெண்ட்டு இப்படின்ட்டு நம்ம ஏன் கம்பெனி நேம் வச்சுருக்கோம் அப்படின்னா, நாளைக்கு இந்தியா அளவில் நம்ம கம்பெனியை ரொம்ப விரிவாக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஆசையில் நான் எக்கச்சக்கமான ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஏகப்பட்ட காசை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரகு முதலும் இதே ஒரு வேலையாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ வேறு லெவலில் இருக்கும் நம்புகிறேன். ஆக்சுவலாக இந்த அடுப்பு அப்படியெல்லாம் கேட்டார்ல, அவர் என்ன ரிசல்ட் சொல்கிறாருங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் போடுறேன். அது கடைசிலையும் போடுறேன், கொஞ்சம் நடுப்புறையும் போடுறேன். அண்ணா பர்ஃபெக்டாக உட்காந்துருக்குண்ணே, புகையே இல்லை. ஆனால் பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கு. இப்போ ஒரு அடுப்பு பெங்களூரில் இருந்து ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு கால் பண்ணி என்னுடைய மிஷின் ஒன்று இப்படி வாங்கியிருக்கேன், அதை நான் சைடில் போடுறேன் பாருங்கள். ನೀವು ಕಾಣಲ್ಲ ಅದು ಕಂಡ್ರೆ ಸಾಕಾ? மிஷின் ஒன்று வாங்கியிருக்கேன், அதை நாங்கள் என்னென்ன மாதிரி பயன்படுத்துகிறோம், இதுக்கு தகுந்த மாதிரி அடுப்பு எங்களால் எங்கேயுமே வாங்க முடியல, எனக்கு நீங்கள் தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கன்ஃபார்ம்டு நீங்கள் தான் அடுப்பே செஞ்சாகணும், உங்களை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டார். அவர் சொன்னதை அவரோட 2 நாள் தொடர்பில் இருந்து அவர் என்னெல்லாம் டீட்டெயில் கொடுக்குறாருன்னு வாங்கி கலெக்ட் பண்ணி. சார், ஸ்டவ்வுக்கான மெஜர்மெண்ட்டு கரெக்டாக 19 இன்ச் இருக்குது சார். 19 இன்ச்சு கரெக்டாக எடுத்துக்கிறா சார். இது கரெக்டாக 26 இன்ச்சு இருக்குது சார். உள்வசமாக எடுத்தோம்னா 26 இன்ச்சு இருக்குது. அது எரியக்கூடிய இடம் சரியாக உள்ளே மட்டும் 26 இன்ச்சு இருக்குது சார். உள்ளேருந்து உள்ள டேப் வச்சுருக்கோம். வெளியேனா அந்த பக்கம் ஒரு 4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 4 இன்ச்சு, 27 வருது. ஆனால் கீழே நாங்கள் இந்த ஸ்டவ் கொஞ்சம் உயரமாக பண்ணால் கூட நாங்கள் இதை கொஞ்சம் ஹைட் பண்ணிக்குவோம் சார். ஆக்சுவலி இது சென்டரில் இது இருக்குது. இதை நான் கட் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டில் வச்சுக்கிறேன். அந்த லாஸ்ட்டில் அப்படி கொடுத்துக்கிறேன் நான். எனக்கு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஸ்டவ் உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி ஸ்டவ் இருக்கணும் சார். ரோலிங்கில் இருக்கணும். ஸ்டவ்வு போயிட்டா லாஸ்ட்டில் டச் ஆகிற வசஸ் ஒரு 24 இல்லை 23 சார். இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ரெடி பண்ணுங்கள். அந்த டீட்டெயிலுக்கு ஏற்ற மாதிரி இங்கே அடுப்பு செஞ்சு வச்சுருக்குறோம். எல்லாம் தனித்தனி பார்ட்ஸாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணி காமிக்கிறேன். அவர் என்ன டீட்டெயிலெலாம் கொடுத்தாருங்கிறதையும் நான் சைடில் போடுறேன், பார்த்துக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அடுப்பு இருக்குதான்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அண்ணே பர்ஃபெக்டாக உட்காந்துருக்குண்ணே.
புகையே இல்லை, ஆனால் பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கு. இருங்க, இந்த அடுப்பை செட் பண்ணலாம். அண்ணா வாங்கண்ணா, செட் பண்ணலாண்ணா. ரொம்ப இருக்காதிங்க, அப்புறம் அடுப்பை தூக்கிட்டு வர மாதிரி வரும். அதை போடுங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த அடுப்பில் வந்து ஒரு சின்ன விஷயம் செஞ்சுருக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம அடுப்பெல்லாம் ரொம்ப எடை அதிகமான அடுப்புகளாக இருக்குது. அது வந்து சென்ட்ரு வரும்போது இந்த பக்கம் சாயவும், அவுட்டரில் வரும்போது இந்த பக்கம் சாயவும் ஒரு கிரேவிட்டியை பயன்படுத்தி இதை செஞ்சுருக்கிறேன். அடுப்பு வந்து அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்தாண்ட வந்தால் சர்ருன்னு வெளியே வர மாதிரியும், இந்தாண்ட தள்ளும்போது உள்ளே போகிற மாதிரியும் நான் இதை செஞ்சுருக்கிறேன். இது ஒரு தனி பார்ட்ஸு, இது ஒரு தனி பார்ட்ஸு. அடுத்து இந்த வீல் வந்து ஒரு தனி பார்ட்ஸு. அதுக்கு இதை கழட்ட வேண்டி வரும், அதுக்கு டைம் எடுக்கும். இந்த வீலு இந்த ஹேண்டிலும் தனி பார்ட்ஸு. அது நான் அப்புறம் தனியாக சொல்கிறேன். இப்போ எடுத்து மாட்டுங்கண்ணா. ஆல்ரெடி இப்போ நாங்கள் வண்டி வர சொல்லிட்டோம். இதெல்லாம் இப்போ ஏற்றி விடணும். ஃப்ரண்டில் ஒரு வீலை வச்சு வைக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இந்த இருக்கணும். இப்போ இது வந்து அடுப்பு நாங்கள் வந்து தூக்கி செட் பண்ணிட்டோம். உள்ளே போகும்போதும் ஃப்ரீயாக இருக்கும், வெளியில் வரும்போதும் ஃப்ரீயாக இருக்கும். அந்த தொழில் தெரிகிறவங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், அப்படியே தள்ளி விட்டோம்னா தானாகவே போகும். வெளியே இழுத்து விட்டுட்டாலும் நான் பாருங்க தொடவே இல்லை, அது பாட்டுக்கு வருது. இப்போ அடுத்து ஃபிட் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபிட் பண்ணலாம். நான் ப்ளோயர் மாட்டுங்கண்ணா. இப்போ இந்த பைப்பு வந்து ப்ளோயர் செட்டப்பு. இதை தனியாக உருவிக்கலாம், மறுபடியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெப்பத்தை விட்டு ப்ளோயர் தள்ளி இருக்கணுங்கிறதுக்காண்டி இதை வந்து தனி செட்டப்பாக பண்ணியிருக்கோம். இந்த ஹேண்டில் தனி செட்டப்பு. இப்போ மேலே அந்த இது வைக்கலாம். அதை கரெக்டாக வச்சு ஸ்க்ரூ போட்டுருவாங்க. இப்போ இதை வந்து அடியில் பாருங்கள், இந்த இடத்துல ஸ்க்ரூ போடுவாங்க. ஸ்க்ரூ போட்டாச்சுன்னா இது ஃபிட்டிங்ஸ் ஆகிரும். இந்த செட்டப் வந்து எப்படின்னாக்கா, இது வந்து இப்படி அமுக்கும் போது அடுப்பு மேலே ஏறுது பாருங்கள், இப்படி புரியுதுங்களா? இதை அமுக்கும்போது மேலே ஏறும். ஏங்கிற விவரத்தை நான் வந்து அவங்களோட வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அவங்க வந்து வடை சட்டி வந்து இப்படி கவுக்குற மாதிரி நிமித்துற மாதிரி ஒரு அடுப்பு வாங்கியிருக்காங்க. சாரி, சட்டி ஒரு மெஷினோடு வாங்கியிருக்காங்க. அவங்க மெஷினுக்கு நம்ம அடுப்பு அடாப்ட் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் இதை செஞ்சுருக்கிறேன். இதில் வந்து எக்ஸாஸ்ட்டு, இதில் வந்து விறகு எப்போல்லாம் வெளியே இழுக்கிறாங்களோ அப்போல்லாம் விறகு போடலாம். இந்த இருங்க இழுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸ்க்ரூ போடுறாங்க. இப்போ பாருங்கள், ஸ்க்ரூ போடுறாங்க பாருங்கள். இந்த 4 ஸ்க்ரூவை கழட்டினா, இந்த 4 ஸ்க்ரூவை நம்ம கழட்டலாம், போடலாம். இந்த 4 8 ஸ்க்ரூவை கழட்டினோம்னா நமக்கு வந்து அந்த மேலே உள்ளதை கழட்டிடலாம். ஆல்ரெடி இதில் ப்ளோயர் மாட்டிடலாம். இப்போ வந்து அவங்களோட வடை சட்டி பாத்திரம் வந்து இதில் இருக்கும். அதில் மெஷின்லாம் இருக்குது. அவங்க வடை சட்டியை வந்து அந்த பக்கம் கவுப்பாங்க. அவங்க எப்பெல்லாம் கவுப்பாங்களோ அப்போல்லாம் இந்த லாக்கை எடுத்து விட்டுட்டு இதை வந்து இப்படி எடுத்து விட்டாங்கன்னா கீழே இறங்கிரும். உடனே அடுப்பை வெளியே இழுப்பாங்க. வெளியே இழுத்து விட்டுட்டு அவங்களோட இதை வந்து கவுத்துக்கலாம். நான் அவங்க எனக்கு அனுப்பின இதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். ನೀವು ಕಾಣಲ್ಲ, ನೀವು ಕಾಣಲ್ಲ, ಅದು ಕಂಡ್ರೆ ಸಾಕಾ? பார்த்துக்குங்க, விரவு எப்பெல்லாம் தேவுதோ அதை கவுக்க போகிற நேரத்தில் தேவையான விரவை போட்டு மறுபடியும் விரவு லோட் பண்ணி ஃபீடு பண்ணி அனுப்பி விட்றலாம். அவ்வளோதான். ஓகே. இதில் வந்து எக்ஸாஸ்ட் பைப்பு இருக்கும். எக்ஸாஸ்ட் பைப்பு, ப்ளோயரு எல்லாம் செட்டாக அந்த பக்கம் வரும், போகும். அந்த பக்கம் வடை சட்டி கவுக்கலாம். இதுதான் பெங்களூர்காரங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்த அடுப்பு. இந்த மாதிரி எவ்வளவு டெக்னிக்கலான விஷயமா இருந்தாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். காரணம் என்னன்னா, எவ்வளவு டெக்னிக்கலாக நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்மளால் முடியும். அவ்வளோதான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆக்சுவலாக இந்த பெங்களூருக்கான இந்த ஒரு அடுப்புக்கு மட்டும் நான் வந்து 5 நாள் எடுத்துக்கிட்டேன். காரணம் என்னென்னா, ஒவ்வொரு அடுப்பும் ஒவ்வொரு மாதிரி.
இந்த அடுப்பு செய்கிறதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா நம்ம வந்து 250 ஒரு 300 கிலோமீட்டருக்கு அந்தாண்டா அவங்க இருக்காங்க, நம்ம இங்கே இருக்கிறோம். இங்கேருந்து அடுப்பு அங்கே போய் கடைசியில் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல, பொருந்தலை அப்படின்னா அது நமக்கும் சிரமம் ஆகிடும், அவங்கக்கிட்ட நமக்கு கெட்ட பேர் ஆகிடும். அதனால் நாங்கள் வந்து எதையுமே பார்த்து தான் செய்வோம். எந்த விஷயத்தையும் எந்த அளவுக்கு நாங்கள் யோசிச்சுருக்கோன்ட்டு அவங்க அனுப்பின வீடியோவிலையும் அவங்க அனுப்பின அளவுலையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அடுப்பை செஞ்சுருக்குறோம். இன்னும் ஒரு தடவை இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி வரும், நான் தொடவே இல்லை. அதே மாதிரி தள்ளும்போது சும்மா ஸ்மூத்தாக இருக்கும் அடுப்பு, எந்த ஒரு இதுவும் இருக்காது. அதே மாதிரி அழுத்தி விட்டுட்டு இந்த லாக்குக்கு மட்டும் அவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லிடுறேன். இந்த இடத்துல ஒரு பீஸ் ஒன்று வைக்கிற மாதிரி ஒரு பீஸ் வச்சுட்டாங்கன்னா அது அப்படியே நின்றுக்கும், உயர ஏறினதோடு நின்றுக்கும். அந்த லாக்கை எடுத்து விட்டாங்கன்னா அப்படியே கீழே இறங்கிடும், அடுப்பை வெளியே இழுக்கலாம். அவங்க வடை சட்டி என்ன, அவங்க மெஷினரி என்னான்ட்டு நீங்கள் அந்த வீடியோவிலேயே பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அதாவது நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும், எல்லா வீடியோவும் வரும். தவறாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் இன்னும் ஹைலைட்டாக இன்னும் 2-3 வீடியோ இருக்குது, அதை நம்ம இப்போ சீக்கிரமாக பார்க்க போகிறோம். அதுக்காக தான் இதெல்லாம். ஆனால் இப்போ இதனுடைய ஹைட்டு வந்து பாருங்கள் 22.25 இருக்குது. 22.25. உங்களது வந்து 23.25 என்னமோ சொன்னீங்க. இப்போ 1 இன்ச்சு ஏறணும். இங்கே பாருங்கள், நான் அழுத்துறேன் பாருங்கள். இங்கே லிவரு காட்டுங்க, இங்கே பாருங்கள் லிவரு. அண்ணா டேப்பு கரெக்டாக அப்படின்னா இங்கே பாருங்கள், லிவரை அழுத்தும் போது இவ்வளோ ஏறுது சரிங்களா. ஃப்ரீயாகவும் இருக்கும். எவ்வளோண்ணா ஏறுது? 23.25 ஏறுது. 23.25 நீங்கள் கேட்ட அளவு ஏறுது. உங்களோட பாத்திரத்தில் போய் ஒட்டிடும். அப்படி ஒட்டலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை ஹைட்டு ஏற்றிக்கலாம். அதாவது இதை ஹைட்டு ஏற்றலாம், உங்களோட காலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று தான், இது அழுத்தின பிற்பாடு இங்கே ஒரு லாக் மாதிரி வைக்கணும். நான் வந்து தற்காலிகத்துக்கு இங்கே பாருங்கள், ஒரு கட்டை மாதிரி சொல்லிட்டோம்னா அது பாட்டு நின்றுக்கும். புரியுதுங்களா? நான் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் நான் செஞ்சிருவேன். ஆனால் உங்களுக்கு அங்கே வந்து சிக்கலாயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு கட்டை வந்து டேப்பராக வச்சுக்கோங்க. இதை அழுத்திட்டு இப்படி ஒரு கட்டையை வச்சுட்டிங்கன்னா அது பாட்டு நின்றுக்கும், மேலே கப்புன்னு மூடிக்கும். அடுப்பு யூஸ் பண்ணலாம். விரவு போடும்போது எடுத்து விட்டுட்டிங்கன்னா இந்த இடம் 1 இன்ச்சு ஃப்ரீ ஆகிடும். நீங்கள் வெளியே இழுக்கலாம். இதை பாருங்கள், அதாவே ஓடி வரும். இதை பாருங்கள், அதாவே ஓடி வரும். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வெளியே எடுக்கலாம். ப்ளோயர் வந்து இதிலேருந்து ஒரு அடி இப்படி திருப்பி விட்டுருவேன். இதில் ப்ளோயர் மாட்டிக்கலாம். ஹேண்டில் இதை வந்து ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். விரவு போட்டுக்கலாம், மறுபடியும் உள்ளே தள்ளி விட்டுக்கலாம். ஆக்சுவலாக இது தனியாக, இது தனியாக, இது தனியாக, இது தனியாக, இது தனியாக, எல்லாம் தனித்தனியாக தான் செஞ்ச. இந்த லாக் வைக்கும்போது இப்போ உங்களால் அடுப்பையும் இந்த ஃப்ரேமையும் கழட்ட முடியாத சூழ்நிலை. கழட்டணும்னா கழட்டலாம், இந்த கம்பியை அறுத்துட்டோம்னா கழட்டலாம். ஆனால் தேவைப்படாது. நான் இப்படியே சாக்கு சுற்றி பேக்கிங் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே உங்களுக்கு வீடியோ அனுப்பணுங்கிறதுக்காக இது வந்து ஸ்மோக் வந்து எரியும் போது வந்து ஸ்மோக்கை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை, விரவு கூடுதலாக போட்டால் இது குறுக்க வச்சிங்கன்னா ஃப்ளேம் கண்ட்ரோல் ஆகும். திறந்து விட்டோம்னா ஃப்ளேம் அது பாட்டு ஏறிக்கிட்டு இருக்கும், நல்லா இருக்கிறதுக்கு வெளியில் போகும். இது மேலே தான் கொஞ்சம் சுகம். இதையும் நீங்கள் இன்சுலேஷன் பண்ணணும்னா நான் ஓரளவு பண்ணி அனுப்பி விட்டுறேன். இதையும் ஃபுல்லாக இன்சுலேஷன் பண்ணணும்னா நான் உங்களுக்கு பண்ணி அனுப்பி விட்டுறேன். இன்சுலேஷன் பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். ஓகே, இப்போ இந்த டாப் மட்டும்தான் ஹீட் ஏறுறது. இது வந்து கொஞ்சம் ஹீட்டான பொசிஷனு. நீங்கள் எப்போல்லாம் வெளியில் இழுக்கிறீங்களோ அப்போல்லாம் விரவு போட்டுடலாம். விரவு போட்டுட்டு உள்ளே போட்டு அந்த ஹேண்டில் ஒன்று கொடுத்துருவேன். அந்த ஹேண்டிலை வச்சு நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அந்த ஹேண்டில் அமுக்குனீங்கன்னா இது மேலே ஏறும். மேலே ஏறி உங்களுடைய பாத்திரத்தை, அதாவது வடசட்டி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிக்கும். அதை நீங்கள் ஹேண்டில் எடுத்து விட்டீங்கன்னா கீழே இறங்கிடும். வெளியில் தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டாண்டை வந்து நான் ஹைட்டே பண்ணலை. காரணம் என்னென்னா இதான் சென்ட்ரல் பொசிஷன். நீங்கள் இப்படி கவுக்கும் போது இந்த ஸ்டாண்டு தட்டக்கூடாது. அதனால் இந்த ஸ்டாண்டை வந்து ரொம்ப கீழே லோ பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்காக நான் வந்து ரொம்ப பிரத்யோகமாக நிறைய யோசித்து ஒரு 4 நாள் ஆகிடுச்சு இது செய்கிறதுக்கு. ஓகே.